சங்கீதம் 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் நம்ம ஸ்டிக்கர் அடித்து ஒட்டுவோம் தெரியுமா? அதில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லி அழகாக ஸ்டிக்கர் அல்லது போர்டு அழகாக அருமையாக வைத்து நம்ம வீட்டில் மாட்டிக்கொள்வோம். ஆனால் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்குது? ஆகையால். என்ன எழுதியிருக்கு? எல்லோரும் கோடு போட்டு வச்சுக்கோங்க அந்த இடத்த. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனால் அநேகர் வெறுமனே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். ஆனால் அப்படி அல்ல. எதனால் இப்படி நடக்கும், எதனால் பொல்லாப்பு நேரிடாது, எதனால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு முந்தின வசனம் பாருங்க. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இப்போ அந்த சங்கீதக்காரன் எழுதுகின்றார், நான் அடைக்கலமாய் நான் உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு அடைக்கலமாக்கி கொண்டேன். அதே போல் நீ உனக்கு தாபரமாக்கி கொள். அப்படி நீ தாபரமாக்கி கொள்வாயானால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. அப்போ உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு அடைக்கலமாக்கி கொள். தாபரம் என்றால் என்ன? நாம் தங்கி இருக்கிற இடம், அடைக்கலம். அவரே நமக்கு நம்பிக்கை, புகலிடம், கண்மலை, கோட்டை. அவரையே உனக்கு தாபரமாக்கிக்கொள். அப்பொழுது ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 91 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்ன சொல்றாராம்? கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கையாக இருக்கிறீர், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்வாராம். அப்படி சொல்லுவதனாலே அவர் சொல்லுகின்றார், நான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். அப்படி நாமும் கூட தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், நீரே என் தேவன், நீர் எனக்கு அடைக்கலம், எனக்கு நம்பிக்கை, என் கோட்டை என்று சொல்லி அவரை நாம் தாபரமாக்கி கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரையே நாம் தஞ்சமாய் கொள்ள வேண்டும். 4வது வசனம் கூட பாருங்க. நான் அடிக்கடி இந்த வசனத்தை இப்படி சொல்லுவேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமுமாகும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்குது. இப்போ உன்னதமான கர்த்தரை நாம் தாபரமாய் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவருடைய செட்டைகளுக்கீழே நாம் புகுந்து கொள்ள வேண்டும், அவரையே நாம் அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். இங்கே எல்லாம் யோசித்து பாருங்கள். நம்ம தெருவில் கோழிக்கு பின்பதாக அந்த குஞ்சுகள் எல்லாம் அழகாக அதன் பின்னாடி இறை தேடிக்கொண்டு அப்படியே அலைந்து கொண்டே இருக்கும். கோழி குஞ்சுகள் நிறைய 5-6 கோழி குஞ்சுகள் அந்த தாய் கோழியோடு சேர்ந்து இறை தேடி அப்படியே அலைந்து கொண்டே இருக்கும். இப்போது திடீர்னு பார்த்தா வானத்தில் கழுகு அப்படியே வட்டமிட்டு அப்படியே பறந்து கொண்டே இருக்கிறத பார்த்த உடனே இந்த தாய் கோழி என்ன செய்யும்? உடனே அப்படியே தன்னுடைய சிறகுகளை அப்படியே விரிக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே கோழி குஞ்சுகள்லாம் ஓடி தன்னுடைய தாய் பறவையினுடைய செட்டைகளுக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சுக்கிடும். அது அப்படியே தன்னுடைய சிறகுகளாலே தன்னுடைய கோழி குஞ்சுகளெல்லாம் மூடிக்கொண்டு விடும். அப்போ மேலே பறந்துக்கிட்டே இருக்கிற கழுகு திடீர்னு பார்க்கும், என்னடா இங்கெல்லாம் கோழி குஞ்சு இருந்ததே காணுமே, ஒரே ஒரு கோழி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும். அந்த கண்களுக்கெல்லாம் அந்த கோழி குஞ்சுகள் மறைந்து கொண்டு தன்னுடைய தாய் பறவையினுடைய செட்டைகளுக்குள்ளே அது என்ன செய்யுது? புகுந்து கொள்ளுது. செட்டைகளுக்குள்ளே அது புகுந்து கொள்ளுது, நுழைந்து கொள்ளுது. ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரமாக ஒரு குஞ்சு அலையுதுன்னு பாருங்களேன். அது தாய் பறவையினுடைய செட்டைகளுக்குள்ளே புகுந்து கொள்ளாத படிக்கு அது தூரமாய் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கழுகு அதை கொத்தி அப்படி எடுத்து கொண்டு போய்விடுகின்றது. அதே போல் நாமும் தான் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் புகுந்து கொள்ள வேண்டும். ஆமேன்,
ஹalleluya. நம்ம அவரையே தஞ்சமாக அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் புகுந்து கொள்ள வேண்டும். அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடி மறைத்து கொள்ளுவார். அப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமேன். ஹalleluya. இப்போ புரிஞ்சிருச்சா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னா அது எப்பொழுது? நம்ம ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளாக புகுந்து கொள்ள வேண்டும். உன்னதமான கர்த்தரை நமக்கு தஞ்சமாய் கொள்ள வேண்டும். நாம் தங்கும் இடமாக நாம் தாபரமாய் கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இந்த நோவா தன் காலத்தில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தார் என்று பார்க்கின்றோம். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நோவாவை குறித்து இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவர் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவாவுடைய காலத்தில் ஒரு பெரிய பொல்லாப்பு வந்தது, ஒரு பெரிய தீமை வந்தது, பூமி முழுவதற்கும் ஒரு பொல்லாப்பு வந்தது. ஆனால் நோவாவோ தனக்கு தஞ்சமாக, தனக்கு தாபரமாக, தான் எப்போதும் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நபராக தேவனை கொண்டிருந்தார். அப்போ அவரும் அவருடைய குடும்பமும் கூட அந்த பொல்லாப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. ஆமேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று எழுதியிருக்கிறபடி நோவாவின் குடும்பத்திற்கு பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு அழகாக கர்த்தர் பேழைக்குள்ளாக வைத்து பூமி முழுவதையும் அழித்து போட்டாலும் கூட நோவாவின் குடும்பத்தை அவர் காப்பாற்றுகின்றார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்போ நோவா தன் காலத்தில் நீதிமானாக இருக்கிறார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் எங்கு பார்த்தாலும் தீமைகள், பொல்லாப்பு, நோய்கள், எங்கு பார்த்தாலும் பொல்லாத தீமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, தேவனை தஞ்சமாய் கொண்டு, அவரை அடைக்கலமாய் கொண்டு, அவரை தாபரமாய் கொண்டு இருப்பீர்களானால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. நோவா மட்டும்தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவராக காணப்பட்டார். ஆனால் ஆண்டவரோ நோவாவின் குடும்பம் முழுவதையும் அவர் காப்பாற்றுகின்றார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு கதை ஒன்று வாசித்தேன். அதில் என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியுமாக இருந்தாங்க. அதில் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மனைவியான அந்த பெண் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவளாய், எப்பொழுதும் தேவனை தேடுகிறவளாய், எப்பொழுதும் வேதத்தை படிக்கிறவளாய் காணப்பட்டாள். அப்போது அதை பார்க்கும் பொழுது அவளுடைய கணவனுக்கு, அந்த சகோதரனுக்கு இவளை பார்க்கும் பொழுது ஒரே சிரிப்பாக வரும். நீ என்ன பைத்தியம் போல இருக்கிற, எப்பொழுது பார்த்தாலும் நீ பைபிளை வாசிக்கிற, நீ ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் நீ இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே என்று சொல்லி அவன் கேலி பண்ணுவானா. ஆனால் அவள் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக, பரவாயில்லை, நீங்களும் ஒரு நாள் அப்படி மாறிவிடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாளாம். இப்போது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவன் தன்னுடைய வியாபார விஷயமாக, இது பழங்காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் போல எழுதப்பட்டிருந்தது. இப்போ வியாபார விஷயமாக தன்னுடைய குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு வேறொரு தூரமான ஊருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. எனவே புறப்பட்டு போய்கொண்டிருந்தானாம். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இருட்டி விட்டது. அப்போ வழியில் எங்கிலும் ஒரே காட்டு பகுதியாக மரங்களும், அடர்ந்த மரங்களும் ஒரே சத்தமாக கேட்டது. ஒரே இரவு நேரத்திலே சத்தம் எழுப்புகிற பலவிதமான பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போ அவனுக்கு போக போக ஒரு பயம் விட்டது. அப்போ அவன் இனிமேல் இதற்கு மேல் போக வேண்டாம், இங்கே நாம் தங்கி இருப்போம், காலையில் எழுந்து போவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே வண்டியை நிறுத்தி இறங்கினான். அப்படி இறங்கும்போது பார்த்தா அவனை சுற்றிலும் எங்கும் ஒரே கல்லறைகளாக இருந்தது.
இருந்தது. இறந்து போன மனிதர்கள், இறந்து போனவர்களை புதைக்கிற இடமாக அது காணப்பட்டது. அவனுக்கு பயம் அப்படியே கவ்விக்கொண்டது. ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைப்பதற்கு அவனுக்கு தைரியமே இல்லை. இதை தாண்டி போகவும் அவனுக்கு முடியவில்லை. ஆனால் வேற வழி இல்லை, அங்கே தான் தங்கி இருக்க வேண்டும். அப்போ கெட்ட ஆவிகள் எல்லாம் இங்கு நடமாட்டம் தெரிகிறதே, நான் எப்படி இங்கு இருப்பேன், என்னை இதுகள் கொன்று போடுமே என்று சொல்லி பயந்து கொண்டே குதிரையை நிறுத்தி அந்த இடத்திலே உட்கார்ந்து பயத்திலே நடுங்கி கொண்டே அவனுக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. என்னுடைய மனைவி எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாள், அந்த வார்த்தையை நான் சொன்னது கிடையாது என்று சொல்லி தன்னை சுற்றிலும் ஒரு வட்டம் போட்டு கொண்டான். தான் உட்கார்ந்து தன்னை சுற்றிலும் ஒரு வட்டம் போட்டு கொண்டான். அந்த வட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எழுதி கைவிரல்களினாலே மணலில் எழுதினான். அந்த வட்டத்தில் தன்னை சூழ எழுதி கொண்டு அதற்குள்ளாக படுத்து நிம்மதியாக அவன் உறங்கி போய்விட்டான். இந்த இரவு நேரத்தில் அந்த பகுதியிலே அலைந்து கொண்டிருந்த கெட்ட ஆவிகள் எல்லாம் இங்கு ஒரு மனிதன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை நாம் அட்டாக் பண்ணுவோம், தாக்குவோம் என்று சொல்லி பல ஆவிகள் வந்து மோதி சென்றன. அப்போ அதுகளுக்கு இவனை தொடவே முடியவில்லை. காலையில் விடிந்த உடனே அவன் கண்களை திறந்து பார்த்த பொழுது தான் எழுதி வைத்த அதே வார்த்தை அப்படியே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் என்கிற வாசகம் அப்படியே இருந்தது. ஆனால் சற்று தூரம் தள்ளி இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. பானையோ ஓட்ட பானை, முத்திரையோ ராஜ முத்திரை என்று சொல்லி அந்த கெட்ட ஆவிகள் எல்லாம் போராடி பார்த்து அது தோற்று போன அந்த ஆவிகள் எல்லாம் அப்படி எழுதி வைத்து விட்டு ஓடி போய் விட்டனவான். அவன் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சிரிப்பு. ஒரு பக்கம் தான் ஒரு ஓட்டப்பானை, ஆனால் தனக்கு ஒரு ராஜ முத்திரை கிடச்சிருச்சு. இது அந்த பிசாசுகள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என் மனைவி இவ்வளவு நாளும் சொன்னால் என் காதுக்குள்ளே போகவே இல்லை. இனிமேல் நானும் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுவேன், அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நான் புகுந்து கொள்ளுவேன், அவருடைய செட்டைகளுக்குள்ளே நான் புகுந்து கொள்ளுவேன், அவரை எனக்கு தாபரமாய் கொள்ளுவேன் என்று சொல்லி அன்றைய முதல் அவன் மாறிவிட்டானா. அதே போல் நாமும் கூட ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் புகுந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எந்த வாதையும் தொடவே செய்யாது. எகிப்து தேசத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. 10 வாதைகளை அனுப்புகிறாரு இல்லையா? தவளைகள், பேன்கள், அப்புறம் வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய், அப்புறம் கல்மலை, இப்படி பல விதங்களில் 10 விதமான வாதைகளை அந்த எகிப்து தேசத்தில் அனுப்புகிறாரு. பார்வோனுடைய இருதய கடினத்தை நீக்கி அவன் தன் ஜனங்களை வெளியே அனுப்ப வேண்டும், ஆராதிக்க அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வாதை, இந்த பகுதியை நீங்கள் யாத்திராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாதைகளெல்லாம் எகிப்து தேசத்தில் அனுப்பும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்த கோசேன் நாட்டில் மட்டும் இந்த ஒரு வாதையும் அணுகவே இல்லை. தம் ஜனத்தை மட்டும் அந்த வாதை தொடாமல் காத்து கொண்டார். ஏனென்றால் அவர் தம் ஜனத்திற்கு தாபரமாயிருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் அடைக்கலமாயிருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் தாபரமாயிருந்தார். எனவே அந்த ஜனத்தை மாத்திரம் அந்த வாதைகள் தொடாமல் காத்து கொண்டார். ஆமேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் உன்னதமான கர்த்தரை தங்களுக்கு தாபரமாக்கி கொண்டார்கள். எனவே அவர்களுடைய ஜனத்தை இந்த வாதையில் தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். இன்றைக்கு கூட விசேஷமாக இந்த பூமியில் இருக்கிற வாதைகள், வியாதிகள், வியாதி கிருமிகள், இன்னும் பல விதங்களில் தீமைகள், சத்துருவினுடைய ஆயுதங்கள், எங்கு பார்த்தாலும் மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள் என்று பல விதங்களில் நம்மை சூழ தீமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் உன்னதமான கர்த்தரை நீங்கள் தங்கும் தாபரமாக்கி கொள்வீர்களானால், உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்வீர்களானால் அது ஒன்றுமே உங்களை அணுகுவதில்லை. பொல்லாப்பு உங்கள் குடும்பத்துக்கு நேரிடாது, வாதை உங்கள் குடும்பத்தை தொடவே தொடாது. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து காப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.
இந்த நாளில் கூட விசேஷமாக ஒருவேளை வெறுமனே இந்த வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னணியில் நாம் என்னெல்லாம் செய்தால் அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீங்க. உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாபரமாக்கி கொள்ளுங்க. எப்பொழுதும் நீங்கள் தங்கும் இடமாக, எப்பொழுதும் நோவா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, நீங்கள் உங்கள் வீட்டிலேயும் சரி, நீங்கள் எங்கு சென்றாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட அவர் தங்கியிருக்கும்படியாக, கர்த்தர் சமூகத்திலேயே நீங்கள் தரித்து நிற்பவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் செட்டைகளின்குள்ளே நீங்கள் புகுந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். எப்படி கோழி குஞ்சுகள் எல்லாம் ஒரு ஆபத்து என்று சொன்ன உடனே தன்னுடைய தாய் கோழியினுடைய செட்டைகளுக்குள்ளே நுழைந்து கொண்டன, புகுந்து கொண்டது போல நாம் நம்முடைய ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் புகுந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடிக்கொள்ளுவார், உங்கள் குடும்பத்தை மூடிக்கொள்ளுவார். ஒரு காட்டு பகுதியிலெல்லாம் அவ்வப்போது தீ பிடித்து எரியும். அந்த தீ எரிஞ்சதுன்னா 2-3 நாட்களுக்கு அது தொடர்ந்து எரிந்து கொண்டு தான் அப்புறம் தான் அது அணைந்து போகும். அப்படி ஒரு விசையாக ஒரு காட்டு பகுதியிலே காட்டு தீ பற்றி எரிந்து முடிந்த பின்பு அந்த வனத்துறை அதிகாரிகள் அதையெல்லாம் சுத்தம் பண்ணுவதற்காக வந்தாங்க. இப்படி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஈகிள், ஒரு பெரிய கழுகு ஒன்று அப்படியே தன்னுடைய செட்டைகளை விரித்து அப்படியே எரிந்து அப்படியே கருத்து போய் கறிக்கட்டையாக அப்படியே கடந்ததாம். அவர்கள் அதை தூக்கி எடுத்தார்களாம். அதை எடுத்து அப்புறப்படுத்துவதற்காக எடுத்த பொழுது அதற்கு கீழே அந்த செட்டைகளுக்குள்ளே அதோடைய குஞ்சுகள் 3 குஞ்சுகள் அப்படியே உயிரோடு கூட காக்கப்பட்டிருந்ததாம். அதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். எப்படி பாருங்க, சாதாரண ஒரு பறவைக்கு கூட தன்னுடைய குஞ்சுகளை காத்து கொள்ள வேண்டும், இவ்வளோ பெரிய தீ எரியும் பொழுது தான் பறந்து போய் தப்பித்து கொள்ளலாம் என்று ஓடாதபடிக்கு தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் வந்த தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிற ஒரு உள்ளத்தை, ஒரு எண்ணத்தை வைத்திருப்பார் என்றால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் புகுந்து கொள்ளுகிற உங்களை அவர் என்ன தீமையானாலும் அவர் உங்களை தப்புவிப்பார். என்ன ஆபத்தாக இருந்தாலும் அது உங்களை தொட விடவே மாட்டார். என்ன பிசாசுகள் என்னதான் போராடி பார்த்து உங்களை தாக்குவதற்காக என்னதான் முயற்சி பண்ணினாலும் நீங்க அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள புகுந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள்ளாக நீங்க புகுந்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள்ள ஒப்பு கொடுத்து விடுங்க. ஒரு பிசாசும் தொட முடியாது, ஒரு மாந்திரீகமும் வேலை செய்ய முடியாது, ஒரு ஏவல்களும் உங்களுக்கு விரோதமாக ஏவுகணை போல் அனுப்புனா கூட அது அப்படி திரும்பி போயிடும். அது வந்த வேகத்திலேயே வந்த இடத்திற்கு திரும்பி போய்விடும். நீங்கள் செய்வது எல்லாம் உன்னதமான கர்த்தரை நான் எனக்கு தாபரமாக்கி கொள்ளுவேன். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி நீர் என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, என் நம்பிக்கை, நான் தங்கும் இடம், நான் தங்கி இருப்பவர் என்று சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. உம்மையே நாங்கள் தஞ்சமாக்கி கொள்ளுகிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் தாபரமாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கண்மலை, எங்களுடைய கோட்டை ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளே நாங்கள் புகுந்து கொள்ளுகிறோம். அவருக்குள்ளே நாம் இருக்கின்றோம், அவருக்குள்ளே அசைகின்றோம், அவருக்குள்ளே பிழைக்கின்றோம் என்று வேதத்தில் சொல்லப்படுவது போல நாம் ஒவ்வொருவரும் நம்மை அவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவர் ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டாய். அடுவோம் வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே.
ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு நமக்கு. ஆவி உண்டு, ஆமென். வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே.